என்னால தாய்க்க முடியல கண்ணு, என்னால ஏத்துக்க முடியல. அந்த வாயில்லா ஜீவன்ல எப்படி கொண்டு போட்டிருக்காங்க கண்ணு, என்னால எப்படி கண்ணு தாய்க்க முடியும்? என்னால எப்படி தாய்க்க முடியும்? மாமா, மாடுங்களுக்கு விஷத்தை எதுல வச்சாங்க தெரிஞ்சுதா மாமா? தெரியலையேப்பா, யாரு எப்படி எங்க வச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியலையே கார்த்தி. நீங்க இங்க தானே வேலை பாக்குறீங்க, மாடுங்களை பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன வேலை? அக்கறைய பாத்துக்க தெரியாதா உங்களுக்கு? கார்த்தி போய் பாருப்பா. அப்பா இந்த தண்ணி தாங்க, இந்த தண்ணியில் தான் விஷம் கலந்துருக்கு. திலகளே, இந்த தண்ணி எடுத்துக்க. ஈவு இறக்கம் இல்லாம ஒரு ஈனத்தனமான காரியம் பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது சிலகளே, சும்மா விட மாட்டேன். சிலகளே, தோப்புக்கு யாராவது புதுசா வந்தாங்களா? யாரும் பர்மிஷன் பக்கம் வரலையா? ஆனா என்ன ஒண்ணு இல்லப்பா. என்ன சிலகளே இல்ல ஆனா சொல்லிட்டு இருக்க? யாராவது புதுசா வந்தாங்களா? சிலகளே கேட்கிறல்ல, சொல்லி யாராவது வந்தாங்களா? என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு, யாராவது வந்தாங்களா? காலையில மூத்தவனும் அவன் சம்சாரமும் தோப்புக்கு வந்திருந்தாங்கப்பா. தோப்பு பக்கமே இத்தனை நாள் வராதவங்க திடீர்னு இன்னைக்கு வந்தது எனக்கு என்னமோ சந்தேகமா இருந்ததுப்பா. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் மாடுங்க ஒவ்வொன்னா பொத்து பொத்துன்னு சுருடு விழுந்துருச்சுப்பா. அடடா, வழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. நான் பண்ண பாவம் இன்னொருத்தர் மேல பழியா விழ போகுதா? சூப்பர் சூப்பர். இந்த சூழ்நிலையில சண்முகத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? அவங்க செஞ்சிருப்பாங்களா? ஆமா கண்ணு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. இல்லங்க மாமா, பெரியத்தா ஒரு காலத்திலயும் இப்படி ஒரு கொடுமையான கொலை பாதகத்தை பண்ண மாட்டாரு, பண்ணவே மாட்டாரு மாமா. கண்ணு, ஓ பெரியத்தான் இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ண மாட்டான். ஆனா அவன் பொண்டாட்டி இருக்கால அந்த கமிஷனர், எந்த மாதிரி கேவலத்தையும் பண்ண துணிஞ்சவதாவ அவதான் பண்ணிருப்பான். சும்மா விட மாட்டேன். இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறது. கண்ணு, இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு செல்லக்கிளியை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். நான் கார்த்தியை கூட்டிட்டு போய் அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். மாமா, அவசரப்பட்டு அவங்க தானே முடிவு பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி கண்டு பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? என் மனசு கடந்து துடிக்குது கண்ணு, என் நெஞ்செல்லாம் அப்படி வெந்து போயிருக்கு. எப்படி பொறுமையா இருக்க சொல்றேன்? அவளை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தாதான் என் மனசு ஆகும். என்ன தடுக்காது, விட்டு. அண்ணா, அப்பா சொல்றது கரெக்ட். இது ரம்யா தான் பண்ணிருக்கணும். நாங்க ஆபீஸ்க்கு போறோம். நீ அப்பா சொன்ன மாதிரி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க கம்ப்ளைண்ட் கொடு, சரியா? சரிங்க சின்னதா, மாமாவை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. சரி அண்ணா, நான் பாத்துக்கிறேன். அப்பா வாங்க போலாம். போலாங்க. டாக்டர், மற்ற மாடுகளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இனிமே ஒரு உசுறு கூட போயிடக்கூடாது டாக்டர், பாத்துக்கங்க. போகாதீங்க சண்முகம் சார். ஒரு தடவைக்கு 2 தடவை தரவை செக் பண்ணிட்டேன் சார், வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரிங்க டாக்டர். இல்லைங்களே, அண்ணத்தை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். சரிப்பா, வாங்க போலாம். வரேன். சரிங்க சின்னதா. மாமா பாத்துக்கோங்க. சண்முகம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உன் வீட்டுக்கு நாங்க வந்த நேரத்துல இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்து போச்சே. இதை நினைச்சா தாங்கிக்கவே முடியலப்பா. சுந்தரம், நீ என்ன பண்ணுவ? எல்லாம் என் வீட்டுக்குள்ள மருமகன்ற பேர்ல வந்து உக்காந்துருக்காளே ஒரு ராட்சசி, அவ பண்ணதான். இத்தனை மாடுங்களையும் கொன்னுட்டு அவ போய் ஆபீஸ்ல உட்காந்துருப்பாளா? விடமாட்டேன் சுந்தரம்.